அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆந்த்ரோபாலஜில பிளாக் 3ல யூனிட் 11, அதுக்கப்புறம் பிளாக் 4ல யூனிட் 12. இந்த 2 பாடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 11ல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கான்டெம்பரரி தியரிஸ். அதாவது ஆந்த்ரோபாலஜியில் நம்ம நிறைய தியரிஸ், கிளாசிக்கல் தியரிஸ் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது கான்டெம்பரரி தியரிஸ். இது யூனிட் 11ல் இருக்குது. யூனிட் 12ல் நமக்கு என்ன அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் ட்ரெடிஷன்ஸ் இன் ஆந்த்ரோபாலஜி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர்ம் சேர் ஆந்த்ரோபாலஜிஸ், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது மிஷினரிஸோடைய ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், ஃபாரினர்ஸ் எழுதின குறிப்புகள் வாயிலாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கேஸ் ஸ்டடீஸை எழுதுவாங்க, ஒரு இனவியல் கோட்பாடுகளை வரையறை செய்வாங்க. அந்த நிலைமையிலேருந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிற ஒரு தன்மை அதாவது இன்னோவேட்டிவாக, க்ரியேட்டிவிட்டியாக, ஸோ ரியல் இன்சிடெண்ட்டை நம்ம பாசிட்டிவிசம், ட்ரூத், அந்த கான்செப்ட் எல்லாமே எதுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த கான்டெம்பரரி தியரி அண்ட் ஃபீல்டு விசிட், அதாவது ஃபீல்டு ஒர்க்கு. இந்த 2 இதுக்குள்ளேயும் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன, தியரி என்ன, கான்செப்ட் அடிப்படையில் இந்த தியரிஸ் இருக்குது, இதுக்கும் நம்ம எப்படி மானுடவியலை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு ரெண்டுத்துக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கான்டெம்பரரி தியரிஸ் அப்படி சொல்லி எடுத்து பார்க்கும்போது இதில் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்னா சிம்பாலிசம். ஃபஸ்ட்டு பார்க்குறது சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படின்னா அந்த குறியீட்டியல். ஸோ அது என்ன மாதிரியான மக்களுடைய மத்தியில் கலாச்சாரத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய சில சிம்பல்ஸ், சில ரிச்சுவல்ஸ், இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்ம ஒரு சிம்பலாகவும் இருக்குது. நம்ம சில ஸ்வஸ்திகா, இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ஒரு கிராஸ் அப்படி சொன்னால் ஒரு சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டாகவும் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் மக்களுக்கான உறவுகள், ஒரு திருமண உறவுகள் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள், நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய, மூதாதையர்களை, இறந்தவர்களை வழிபடக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பாலிசத்தில் அதிகமாக நம்ம என்ன மாதிரியான கோட்பாடுகளை அங்கே வரையறை செய்கின்றார்கள், யார் அங்கே சிறந்த வல்லுநராக அங்கே குறிப்பிடப்படுறாங்க, அதெல்லாம் தான் அந்த சிம்பாலிசத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்டர்பிரேட்டிவ் தியரி அப்படின்னா அங்கே ஒரு நம்ம விளக்கங்களை கொடுக்கறது. மானுடவியலில் நம்ம கிளாசிக்கல் தியரியில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கறது கிடையாது, அது உள்ளதை உள்ள மாதிரியே எழுதிட்டு போகிறது. ஸோ இங்கே கான்டெம்பரரி தியரியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான இன்டர்பிரட்டேஷன் கொடுக்குறாங்க, விளக்கங்களை, அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுது, இன்டர்பிரட்டேட்டிவ் தியரி. ஸோ அடுத்து போஸ்ட் கலோனியல் அண்டு போஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக் அப்படிங்கிறாங்க. இந்த தியரி எப்படின்னா நம்ம இந்த முதலாம் உலகப் போருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அதாவது ஐரோப்பாலையும் சரி அமெரிக்காலையும் சரி, இந்த 2 நாடுகள் தான் உலகத்தில் காலனி ஆதிக்க நாடுகளாக இருந்தது இந்த உலகப் போருக்கு முன்பாக. அப்போ அந்த போஸ்ட் கலோனியலிசத்தில் நியூ லிபரலிசம், சுதந்திர தாகம் அதிகமாக இருந்து காணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்த மானுடவியல் கருத்துக்கள் எதன் அடிப்படையில் இருந்தது. ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், சிம்பாலிசத்துல இருந்து அடுத்து இன்டர்பிரட்டேஷன் கொடுக்குறோம். நம்ம செய்கின்ற செயலுக்கு அதை எதை பண்ணுறோம் அப்படின்னா சயின்ஸ் பூர்வமாக அதை உறுதிப்படுத்துறது, அது இன்டர்பிரட்டேட்டிவ் தியரி. போஸ்ட் கலோனியல் அண்ட் போஸ்ட் மாடர்ன், அந்த வேர்ல்டில் சமூகத்தில் நடக்கக்கூடிய 2 விதமான பிரச்சனைகள். இந்த கலோனியலிசம், காலனி ஆதிக்கம் ஏற்படுகிறது. ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆசியாவில் நிறைய பகுதிகளை என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ், ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இடையே இருந்த ஒரே தாகம் இந்த சுதந்திர தாகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் மக்களுடைய கலாச்சாரத்திலையும் அந்த மானுடவியல் தன்மைகள்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சில உரிமைகள் பெறுகின்றோம். அப்போ அந்த எப்படி இந்த மானுடவியலில் மாற்றம் ஏற்படுது, எப்படி ஒரு கற்கால மனிதனுக்கு சில விஷயங்கள் தெரியலையோ
அது வந்து பின்னாடி நவீன காலத்துல சிலருக்கு அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், அவர்கள் அணிந்த ஆடைகள், நாகரிக வளர்ச்சி, ஸோ இவற்றையெல்லாம் நம்ம இங்க பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இந்த போஸ்ட் கலோனியல், அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு அந்த போது, அதாவது முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போருக்கு முன்பாக ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்துல நம்ம வந்து எப்படி இந்த மனிதர்கள் தங்களுடைய சுதந்திர உரிமையை, சுதந்திர தாகத்தை, ஜனநாயகத்தை மன்னராட்சியிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள், காலனி ஆதிக்கத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஸோ அந்த மாதிரியான வரலாறு நமக்கு அழகாக தெளிவாக சொன்னாலும், அதுல மானுடவியலின் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கறது இந்த கோட்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தாக இங்கே இருக்கின்றது. அடுத்து ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக், அடுத்தது கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி அடுத்த கோட்பாடு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க மானுடவியல்ல பெண்ணியத்திற்கு என்று, பெண்களுக்கென்று ஒரு ஒரு கோட்பாடுகளோ வரையறுக்கப்படவில்லை. எல்லாமே ஆண் சமூகமாக இருக்கிறது. நம்ம வந்து சொசைட்டியை பார்க்கும்போது பேட்ரியார்டிக்கல் அண்ட் அதாவது மேட்ரியாட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண் ஆதிக்கம் உள்ள சமூகம், தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம் அப்படிலாம் பார்த்தோம். அப்படி தாய் வழி சமூகமாக இருந்தாலும் கூட இந்த பெண்ணினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, பெண் வந்து 3 பணிகளை செய்பவளாக இருந்தா. ஒன்று வந்து நர்ச்சரிங் பண்றது, கேரிங் பண்றது, ஷேரிங் பண்றது. ஸோ இந்த 3 பணிகளை, ஒன்று குழந்தைகளுக்கு தன் குடும்பத்திற்கு என்ன உணவு வேண்டும் என்று அவர்களுக்கு பார்த்து சமைத்து கொடுக்கிற வேலை, அவங்கள நல்லா பராமரித்து கொள்கின்ற வேலை, அடுத்ததாக பகிர்ந்து கொடுக்கிற வேலை. ஸோ இந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்க்குற ஒரு அதாவது வீட்டினுடைய டொமஸ்டிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த பெண்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தங்களுக்கு என்று வாக்குரிமையை பெற்றுக்கொள்ளுதல், தங்களுக்கென்று சமுதாயத்தில் ஒரு சம உரிமையை, ஆண்களுக்கு நிகராக சம உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில அவர்கள் எழும்புகின்றார்கள் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த மானுடவியல்ல சில கலாச்சாரத்துல மாற்றங்கள் சொசைட்டில ஏற்படுது. ஸோ அதுதான் இங்க குறிப்பிடப்படுது. அது என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து பார்க்கறது சிம்பாலிசம், அதாவது குறியீட்டியல் அப்படி பற்றி பார்க்க போறோம். அடுத்து இன்டர்பிரேட்டிவ் தியரி பத்தி பார்க்க போறோம். அடுத்து போஸ்ட் கலோனியல் அண்ட் போஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக் பார்க்க போறோம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக், இந்த நாளையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான மானுடவியல் கலாச்சார வளர்ச்சியில இருந்து நம்ம எதற்கு தள்ளப்பட்டிருக்கோம், இந்த கோட்பாடும் அதற்கு ஏற்றாற் போல மாறுபடுகின்றது. எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது. நம்ம எல்லாமே என்ன செய்யறோம், காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, சமுதாயத்திலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, பண்பாட்டிலையும் சரி, அரசியலையும் சரி, பொருளாதாரம், எல்லா இடத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலதான் கோட்பாட்டுகளிலும், அதாவது இந்த மானுடவியல் கோட்பாடுகளிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எந்த மாதிரியான மாற்றம் அப்படின்னா, ஃப்ரம் எவல்யூஷன் டு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட், அதாவது பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று சொன்னோம் நம்ம படிக்கும்போது கிளாசிக்கல் தியரியில. எவல்யூஷன், ஃபங்க்ஷனலிசம், எவல்யூஷனலிசம், ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிலாம் பார்த்தோம். இங்க வந்து என்ன பார்க்குறோம், அந்த எவல்யூஷன்ல இருந்து, ஸ்டெப் பை ஸ்டெப் குரோத்ல இருந்து, சரி நம்ம குரோத் அதாவது வளர்ச்சி என்பது இன்றைக்கு இருக்கின்றது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதுதான் அந்த ஆஸ்பெக்ட். மானுடத்துல ஒரு கலாச்சாரம், வளர்ச்சி பெற்ற ஒரு கலாச்சாரம், வளர்ச்சி பெற்ற நாகரிகம், அது எப்படி இங்கே பணியாற்றுகிறது, எப்படி அது நிர்வாகம் செய்யப்படுகின்றது அப்படிங்கிறது தான் கலாச்சாரத்துல ஒரு சமூகத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ எவல்யூஷன்ல இருந்து எந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட், ஃபங்க்ஷனலிசம். ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த எவல்யூஷன் தியரியில இருந்து ஃபங்க்ஷனல் தியரி. ஸோ அது வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸையே நம்ம வந்து மானுடவியல்ல நிறைய பேர் முன்வைத்தார்கள். ஸோ அந்த கருத்துக்களில் இருந்து நம்ம என்ன வந்துட்டோம்னா ரியலைசேஷன், அப்போ உண்மைத்தன்மைக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற நிரந்தர நிலையான தன்மைக்கு, இன்றைக்கு இருக்கிற சூழலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். அப்போ நேச்சுரல் சயின்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், எங்க வரோம் அப்படின்னா ரியலைசேஷன்ல வரோம். இந்த மாதிரி அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம இங்க பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம எந்த ஒரு புதிய விஷயங்களை மக்களுக்கு கருத்துக்களை நாம் தருகின்றோம் என்றாலும் அதில் வந்து கெப்பாசிட்டின்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட எந்த கெப்பாசிட்டி நம்மளை கிரியேட்டிவிட்டிக்கு தள்ளுது. ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மானுடவியத்தில் கலாச்சாரத்தில் எந்த கெப்பாசிட்டி கிரியேட்டிவிட்டிக்கு தள்ளுது அப்படின்னு கெப்பாசிட்டியில் இருந்து வந்து கெப்பாசிட்டியிலேருந்து கிரியேட்டிவிட்டி, அடுத்து கெப்பாசிட்டியிலேருந்து சிம்பலைஸ் குறியீடாக மாறுது கெப்பாசிட்டி. அப்போ ஒரு மனிதன் மொழி, அதாவது மொழி முழுவதும் அவனுக்கு தெரியாத காலகட்டத்தில் அவன் சைகைகள் வாயிலாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டான். மொழி தெரிந்தவுடன் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அல்லது கண் ஜாடைகள், சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன், அதாவது சைன் ஜெஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சைன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா குறியீடுகள் வாயிலாக, அதாவது அடையாளங்கள் வாயிலாக. சைன்னா அடையாளம், ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு நாகரிகத்திற்கென்று ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு இனத்திற்கென்று ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த மாதிரி அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சிம்பலைஸ்டு இது வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னா இந்த கான்டெம்பரரி தியரிஸ்குள்ள வருது. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. கெப்பாசிட்டியிலேருந்து கிரியேட்டிவிட்டி, கெப்பாசிட்டியிலேருந்து சிம்பலைஸ். அப்போ கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுமையாக அதாவது விமன் நம்ம பார்த்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது வந்து கிரியேட்டிவிட்டி. கெப்பாசிட்டியை விட்டுட்டு இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. அதை வந்து பெண்கள் தங்களுக்கு என்று ஐரோப்பாலையும் சரி ஆசியாலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும், ஐரோப்பாவில் தான் முதலாக அவர்களுக்கு என்று வாக்குரிமையை அவர்கள் அந்த பெண் இயக்கங்கள் அந்த சமூகத்தில் அவர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தேடி தருகிறது. அப்போ சமுதாயத்தில் மானுடவியல் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்தின சமுதாயத்தில் பெண்களுக்கும் அங்கே சம உரிமை வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த கோட்பாடுகள் ரீதியாக நம்ம வந்து ஆய்வு செய்கிறது தான் நம்ம பாடங்களை அந்த அடிப்படையில் ஆய்வு செய்கிறது, சமூகத்தை அறிந்து கொள்ளுது. அந்த மாதிரி தான் கெப்பாசிட்டி ஃபார் கிரியேட்டிவிட்டி. அடுத்து கெப்பாசிட்டி டு சிம்பலைஸ். ஸோ அந்த தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் த லேபிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்வே மெத்தட் அடிப்படையில் ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு சமூகத்தை பற்றியோ ஒரு இனத்தை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ நம்ம வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எந்த அடிப்படையில் போனோம் அப்படின்னா இந்த புள்ளி விவர கணக்கெடுப்புகள் வாயிலாக அவர்களினுடைய மனநிலைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதனாலும் நம்ம வந்து ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்லணும் அப்படின்னா சர்வே மெத்தட் வந்து நமக்கு உதவி செய்கிறது. ஸோ இந்த சர்வே மெத்தட் அப்படின்னா கொஸ்டின் மெத்தட். கொஸ்டின் கேட்குறோம் நம்ம வந்து மக்கள்கிட்ட சில வினாக்களை எழுப்பி அவர்கள் தருகின்ற பதில்கள் வாயிலாக அந்த கலாச்சாரத்தை பற்றி, அவர்களுடைய நிலைமையை பற்றி, அவர்களுடைய பின்னணிகள், அடுத்து அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். கொஸ்டின் த லேபிள்ஸ். அடுத்து அசம்ஷன்ஸ். நம்ம வந்து கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இப்படி கேட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி அசம்ஷன்ஸ் ரீதியாகவும் நமக்கு வந்து நம்ம இந்த கோட்பாடுகள், இந்த நவீன கால கோட்பாடுகள் அமைகின்றது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரடைம்ஸ். இந்த பேரடைம்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான், நம்ம வந்து பின்னாடி வர்றத முன்னாடியே கணித்து சொல்றது ஒரு நுட்பமான ஒரு அறிவாக இது கருதப்படுகிறது. இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்ம லேபிள் வழியாக, அசம்ஷன் வாயிலாக, பேரடைம் வாயிலாக நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வானிடவியல் கருத்துக்களை, கோட்பாடுகளை எவ்வாறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மெயினா நம்ம இதுல நம்ம பாடப்பிரிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரூத், அப்ஜெக்டிவிட்டி. அதாவது சப்ஜெக்டிவிட்டியை விட எங்க என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ஜெக்டிவிட்டி, ட்ரூத், உண்மை, ஆத்தன்டிக்கா இருக்கணும். நம்மளுடைய டேட்டாவும் ஆத்தன்டிக்கா இருக்கும், அதே சமயம் அந்த சொல்லப்படுகின்ற கருத்து இன்டர்பிரேஷனும் ஆத்தன்டிக்கா இருக்கும். ஸோ அந்த ட்ரூத்.
அந்த அப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா போஸ்ட் கலோனியல் கிரிட்டிக் நம்ம இதில் பார்க்குறது அதுதான் இந்த இன்ட்ரடக்ஷன்லேயும் நமக்கு குறிப்பிட்டப்பட்டுள்ளது. மெயின் ஸ்ட்ரீம் விமன் பற்றி படிக்க போகிறோம். யாரெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் விமன், அடுத்து மார்ஜினல் விமன், அவங்களுக்கு உரிய ரைட்ஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ் என்ன, ஸோ அந்த ப்ரிவிலேஜஸை எவ்வாறு அவங்க காத்துக்கொள்கிறாங்க, அவர்கள் எப்படி பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டு டே பை டே வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து ஆஃப்ரோ அமெரிக்கன் விமன், அவங்களோட கண்டிஷன் என்ன, குறிப்பாக முஸ்லீம் விமனுடைய அந்த கண்டிஷன் என்ன. ஸோ இதெல்லாம் தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். தலித் விமன், ஸோ இவர்கள் எல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையிலிருந்து, ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து சமூகத்தில் ஒரு முன்னுக்கு வருகின்ற அவர்களுடைய ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், அனைத்து திறன்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் எப்படி வந்தது என்பதை பற்றி வரலாறு கூறுகின்றது. அதே போல மானுடவியலும் என்ன செய்கின்றது, இதை ஒரு கோட்பாடு ரீதியாக ஆய்வு செய்து இன்றைய நிலையை, சமூகத்தினுடைய பல்வேறு நிலைகளை, பெண்களின் நிலையாக இருக்கட்டும், சமூக நிலைகள், கலாச்சார நிலைகள், நம்மளுடைய மத சார்ந்த நிலைகள், ஒரு இனத்தை சார்ந்ததாக இருக்கலாம், பழங்குடியினர்களை சார்ந்ததாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் இந்த கோட்பாடுகள் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் இங்கே பார்க்குற அந்த கான்டெம்பரரி தியரிஸில் நம்பர் 1 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம். அந்த குறியீட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பல், இங்கே சிம்பல் அப்படின்னாலே ஏதாவது ஒன்றை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த எழுத்துக்களுடைய வளர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில, அவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன அப்படின்னா எழுத்துக்கள், மொழி, அப்புறம் மற்றும் எழுத்துக்கள். முதல்ல மொழி, அடுத்துதான் எழுத்து தோன்றுது. லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட். ஸோ அதுதான் நம்ம பார்க்கறது. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு இனத்தவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இப்படி இடம்பெயர்ந்து கொண்டே வருகின்றார்கள், அல்லது ஒரு போருக்காகவோ தொழில் ரீதியாகவோ ஒரு இடத்திலிருந்து ஒரு மிக தொலைதூரத்திற்கு செல்கின்றார்கள் என்று வைத்துக்கொண்டால், அவர்கள் தொடர்ந்து போகும்போது அவர்களுக்கு பின்னாடி வருபவர்கள் அவர்களை பின்பற்றி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சில குறியீடுகளை இட்டு செல்வது வழக்கம். குறியீடுகளை பின்பற்றி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து அதே பாதையில வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய இனக்கூட்டத்திற்குள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார். இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல மனிதன் தனது கருத்துக்களை பிற மனிதர்களோடு, அதாவது தொடர்பினை, தனது கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக எது அமைகின்றதுன்னா இந்த குறியீடுகள் காலகட்டத்து குகை ஓவியங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை தன்மையை, அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய கலைத்திறனை, அன்றாட வாழ்க்கையில் அவனை ஏற்படுகின்ற நிகழ்வுகளை அவன் என்ன செஞ்சிருப்பான், ஓவியங்களாக வண்ணம் தீட்டி வைத்திருக்கிறான் குகைகள்ல. இவைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பல் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டா இல்லாட்டாலும், ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு நடனம் ஆடக்கூடியது, ஒரு மீன் பிடிக்கக்கூடிய காட்சி, வேட்டையாடக்கூடிய காட்சி, இவைகள் எல்லாமே அவனுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை, கலாச்சாரத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுனால இந்த சிம்பாலிசம் அப்படிங்கிறது நம்ம வெறுமனே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட முடியாது. அவனோட வாழ்க்கையோடு ஒன்றிய ஒரு பகுதியாக தான் இந்த சிம்பாலிசம் இருக்கிறது. அது ஒரு சமய சடங்கு முறையாக இருக்கலாம், அன்றாட வாழ்க்கை முறை, தொழிலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை மனிதனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. இதை மட்டுமே வைத்துக்கொண்டு மனிதனுடைய வாழ்வாதாரங்களை நாம் கணிப்பு செய்யலாம். அதாவது சிம்பிள் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங், அது ஏதாவது இருக்கலாம். சிம்பிள்ன்றது எதுதான் குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுடைய ஏதாவது ஒரு கண்ணு இருக்கும், கண்ணுல இருந்து நீர் வழிகின்ற ஒரு காட்சி இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அழுகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்ம
கண்ணுல இருந்து நீர் வழிகின்ற அந்த காட்சியை நாம் அழுகை என்று எடுத்துக்கொண்டாலும் அங்க வந்து அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்ல வரைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்நோக்கி இன்டர்பிரட்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு விளங்கும். அதே மாதிரி சூரியன் ஒரு சூரிய அடையாளம். சில குடும்பத்திற்கு சூரிய அடையாளம் வந்து சிம்பிளா கொடுக்கப்படும். சில குடும்பத்திற்கு சந்திரன், சில குடும்பங்களுக்கு நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு சிம்பல் வந்து ஒரு இனத்தவருக்கு ஒரு குடும்பத்தவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுதான் அங்க வந்து சொல்லப்படுது. சிம்பல் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங். ஸோ அந்த சிம்பலிசம் அதுக்குள்ள வருது. லாங்குவேஜ் வந்து எப்படி அப்படின்னா, இதுதான் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். லாங்குவேஜ் வந்து சிம்பாலிக் பிஹேவியர். முதல்ல ஆக்ஷன்ல தான் பேசியிருப்பான். அடுத்து சத்தம் வருது. எப்படி குரங்குகள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றதோ அதே போலதான் மனிதனும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பான். விலங்குகளை போன்று அசைவுகள் வாயிலாக, சைகைகள் வாயிலாக வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தின அந்த விதத்தை தான் நம்ம இங்கேருந்து லாங்குவேஜ் இஸ் த பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பாலிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிம்பாலிக் பிஹேவியருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மொழி. நம்ம வந்து ஆக்ஷன் பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து ரொம்ப முக்கியமானது மொழி. அந்த மொழியினுடைய அழுத்தி சொல்ற அந்த வார்த்தைகள் வாயிலாக நம்ம என்ன பொருளில் என்ன உணர்வில் நம்ம சொல்லுகின்றோம் அப்படின்ற கருத்துங்க நம்ம வந்து பதிய வைக்கிறோம். ஸோ அதுதாங்க. அப்புறம் ட்ரெஸ் கோட்ஸ். இந்த சிம்பிள்ல வந்து சிலருக்குன்னு இதுதான் இந்த ட்ரெஸ்னா இவங்களுக்கான அடையாளம். நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகின்றோம். கலாச்சார ரீதியாக நாம் அணிகின்ற ஆடை, ஆபரணங்கள், அதை வைத்துக்கொண்டு இது யார் அணிபார் அப்படிங்கிறத இந்த ஆடைக்கு எந்த மாநிலம் பொருத்தமானது, இதை அணிபவர்கள் யார் அப்படின்னு நம்ம வந்து ட்ரெஸ் கோடை வச்சு என்ன செய்வோம், ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தை அடையாளம் காண செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன், அந்த ஜெஸ்டர், அடுத்து வந்து ஆக்ஷன், வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய கருத்துக்களை ஒரு சிம்பிளாக நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு அடையாளம் நமக்கான அடையாளம். அப்புறம் ஜெஸ்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது குறியீடுகள் வாயிலாக நம்மளுடைய நிலம், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைகளை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை நம்ம போ அப்படின்னு சொல்றது, வாயில நம்ம வார்த்தைகளை சொல்லாமையே கையை வைத்தே நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஜெஸ்டர், ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ் வாயிலாக ஒரு விஷயத்தை நாம் குறிப்பிடுவது. இப்போ 100 அப்படின்னா, இப்போ 100 அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இப்போ போலீஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், அது குறியீடு. 100 அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறியீடு, அது நம்பர் தான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து எடுத்த உடனே அது 100 அப்படின்னாலே நம்ம காவல்துறைக்கு நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை இல்லை காவல்துறை அவசர உதவிக்காக நாடலாம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. அது வந்து 100ன்றது ஒரு நம்பராக இருந்தாலும் ஒரு குறியீடு. இந்த மாதிரி பழங்கால மக்களுக்குள்ள நம்ம பார்க்கின்ற பழங்குடி மக்களுக்குள்ள ஒரு வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு சைன் இருக்கும், ஜெஸ்டர். நம்ம வணக்கம் சொல்றோம் இல்லையா, அந்த நமஸ்கார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு ஜெஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளுறது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆக்ஷன்ஸ் இருக்கும், ஆயிரக்கணக்கான வேர்ட்ஸ் இருக்கும், சைன்ஸ் இருக்கும், ஜெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நாம புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு மானுடவியலின் கலாச்சார பண்பாடை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பாலிக் அனலைசிஸ் எப்படி பண்ணலாம். ஒரு அதாவது குறியீடுகள் நம்ம சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க, 3 வல்லுநர்கள். அதுல நம்பர் 1 அப்படி யாருன்னா விக்டர் டர்னர். இந்த விக்டர் டர்னர் அப்படிங்கிறவர் 1967 69களில் தனது புத்தகங்கள் வாயிலாக இந்த சிம்பாலிக் அனாலிசிஸை பற்றி நமக்கு சொல்றாங்க. குறிப்பா இவர்கள் எல்லாருமே எதை பற்றி சொல்றாங்கன்னா ரிச்சுவல்ஸ் பற்றி தான் சொல்றாங்க, சடங்குகளை பற்றி தான். சடங்குகள், நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதை பற்றி அழகாக எடுத்து சொல்றாங்க.
எட்மண்ட் லீச். விக்டர் ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா விக்டர் டர்னர், அடுத்து எட்மண்ட் லீச், அடுத்து ஷெரி ஆட்னர். திரும்ப சொல்றேன், விக்டர் டர்னர், எட்மண்ட் லீச், ஷெரி ஆட்னர். இந்த 3 பேரும் தான் சிம்பாலிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த கருத்தை வந்து நமக்கு வந்து முன்வைக்கிறார்கள். இந்த குறியீடுகள் வாயிலாக நம்ம ரிச்சுவல்ஸை வந்து எடுத்துக்காட்டாக வைத்து நம்ம எப்படி ஒரு கலாச்சாரத்தை குறிப்பாக இந்த தற்கால மானுடவியல் கோட்பாடுகளுக்குள் நாம் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு லிங்க் கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறோம்? இந்த சிம்பாலிக்கை வச்சு, இந்த ரிச்சுவல்ஸை வச்சு எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தங்களது நூல்களில் எழுதியிருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம பார்த்தது விக்டர் டர்னர். அவர் என்ன, அவருடைய புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின நூல் வந்து த ரிச்சுவல் ப்ராசஸ். எழுதின புத்தகத்தினுடைய தலைப்பே என்னதுன்னா த ரிச்சுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, அந்த ஒரு எத்னோகிராஃபி இனவியல் பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்குரிய பேக்ட்ராப்பை கொடுக்குறாங்க. ஒரு இனவியலை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சடங்கு முறைகள், சம்பிரதாயங்களை, டெய்லி லைஃப், இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை நாம் கண்டுகொள்ளலாம். ஸோ அதுதான் பேக்ட்ராப், ஒரு சினாரியோ, ஒரு அவர்களை பற்றின ஒரு பொதுவான ஒரு விளக்கம், ஒரு தோற்றத்தை நாம் எடுத்து கூறினோம் அப்படின்னா இந்த இவருடைய கருத்தும் முன்வைக்கப்படுது. அது என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, அதாவது செமான்டிக் அனாலிசிஸ் ஆஃப் ரிச்சுவல் ஆஃப் ஐசோமா. அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு வகை இனத்தவர் அப்படின்னா NDUMBU அப்படின்னா டெம்பு அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். இவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி இவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்றார். யாரு? விக்டர் டர்னர். இந்த விக்டர் டர்னர் வந்து யாரை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய, குறிப்பா டான்சானியா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வகை பழங்குடி இனத்தவர்கள். அவர்கள் பேரு டெம்பு. ஆனா ஸ்பெல்லிங் வந்து என்ன அப்படின்னா NDEMBU. இந்த டெம்பு அப்படிங்கிற இனத்தவர்கள் பற்றி இவர் வந்து அவருடைய ரிச்சுவல்ஸை பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு குறிப்பான ஒரு ரிச்சுவல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சடங்கு முறை என்ன அப்படின்னா ஐசோமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சடங்கு முறை. இந்த ஐசோமா அப்படிங்கிறது வந்து என்ன சடங்கு முறைனா, இறந்தவர்களுடைய ஆவி அவர்களுக்கு அவர்களை நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுது. இறந்தவர்களை நாம் மறந்து விட்டோம் என்றால் அவர்களுடைய ஆவி, அதாவது ஆத்மா வந்து துக்கப்படுது. ஸோ இது என்ன, அவங்க சந்தோஷமா இருந்தா இவங்க வீடுகள்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு growth இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க நினைக்கிறது. இப்போ யாரை இவங்க நினைக்கணும், யார் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இறந்தவர்களை, குறிப்பாக தாய் தந்தையர், தங்களுடைய மூதாதையர்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவர்களை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சடங்கு சம்பிரதாயம் இவர்களுடைய வாழ்க்கையில். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து உடல்நிலை சரியில்லை, மறித்து போறாங்க அப்படின்னா அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, அவர்களுடைய மூதாதையர்கள் இவர்களை என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல, அவங்களுடைய ஆத்மா சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இங்க இருந்து அவர்களிடத்துல இருக்கிறது. இது ஒரு வகையான சடங்கு. அவர்களுக்காக ஒரு சடங்கு செய்யறாங்க. ஸோ இது வந்து அவர்கள் இதை செய்தால்தான் அவங்களுக்குன்னு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை. இதை செய்தால்தான் நம்மளுடைய எதிர்காலமும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சரி நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில இருக்கிறது. ஸோ அதை பத்தி அனலைஸ் பண்றதுதான் இந்த சிம்பாலிக்ல ஃபர்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் பார்க்குறாங்க. இந்த ரிச்சுவல்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது விக்டர் டர்னர். விக்டர் டர்னருடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த டெம்புன்ற இனத்தவர்கள் ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, அவர்களுடைய ஒரு சடங்கு முறை வந்து ஐசோமா. இந்த ஐசோமா சடங்கு முறை யாருக்கு வழிபாட்டு நடத்துறாங்க அப்படின்னா, மூதாதையர்களுக்கு வழிபாட்டு நடத்துறாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வர வேண்டும், தங்களுக்கும் தங்களுக்கு பின் வருகின்ற சந்ததியருக்கும் வர வேண்டும் என்ற நம்பிக்கையில அவர்கள் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் நடத்துறாங்க. இதனுடைய வெளிப்பாடுகளை முற்றிலும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த மானுடவியலுடைய
கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தத்துவத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு கோட்பாடு. ஸோ ரிச்சுவல்ஸ் தட் இன்வால்வ் த ஷேட்ஸ்னா இந்த இடத்துல ஸ்பிரிட்ஸ், அந்த அவங்களுடைய அந்த ஆத்மா. ஸோ ஆஃப் த ஆங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மூதாதையர்கள், தங்களுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தா. ஸோ அதுதான். அடுத்து ஸ்லிப்பிங் அவே ஃப்ரம் மெமரி. ஸோ அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, யாரை மறந்துடக்கூடாது, அந்த மூதாதையர்களை மறந்துடக்கூடாது. அவர்களை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்மண்ட் லீச் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய கருத்து என்னன்னா ஆனுவல் ரிச்சுவல்ஸ். இது வந்து நான் முதல்ல கொடுத்தது வந்து விக்டர் டர்னர் சொன்னது ஒரு இனம், அந்த இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு முறை அவர்களுக்கே உரியது. இதை எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர்களுக்குன்னு ஒன்று தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்குன்னு தனித்துவமான ஒரு சடங்கு முறைகள். ஆனா எட்மண்ட் லீச் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிச்சுவல்ஸ் இருக்கு, ஆனா இந்த ரிச்சுவல்ஸ் எப்ப கொண்டாடுவோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப எக்ஸாம்பிள் வந்து ஹோலி. இந்த ஹோலியில என்ன டர்ன் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கம் பெரியோர்களை மதித்தல், சிறியவர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி கீழ்ப்படிந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை இந்த ஹோலி பண்டிகை வந்து என்ன செய்யுது, அப்படியே மாத்துது. இல்லறம், இது கிரகசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்நியாசம்னு வாழ்க்கையை பிரிக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய இந்திய ஒரு கலாச்சாரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 4 நிலையாக பிரிக்கின்றோம். ஸோ அந்த மாதிரி the stages of separation, liminal stage and stage of cooperations. So incorporations அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லைஃப் சைக்கிள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை சுழற்சியில ஏற்படுகின்ற மாற்றங்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ். இப்ப நம்ம முதல்ல பார்த்தது ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்களுடைய ரிச்சுவல்ஸ், அதான் ஐசோமா ரிச்சுவல் பார்த்தோம். அடுத்து வந்து ஆனுவலா நடக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ் ஹோலி பண்டிகை. அடுத்து பார்த்தது வந்து லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ். இதை சொன்னது யாருன்னா வேன் கென்னப் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாங்க. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கின்றான், அவன் வாழும் பொழுது உடனே என்ன செஞ்சிட மாட்டாங்க, அவங்கள திருமணத்துக்குள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ இணைத்திட மாட்டாங்க. அவர்கள் தனித்தனியாக வாழ்கின்றார்கள். அப்புறம் வந்து ஒரு லிமினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றது. இன்னார் இப்படித்தான் இருக்கணும், இந்த முறைப்படிதான் அவர்கள் இருக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லைக்குள் இருக்க வேண்டும், சில கட்டுப்பாடுகள், சமூக கட்டுப்பாடுகளோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் செப்பரேஷன், லிமினல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்கார்பரேஷன், இணைக்கப்படுறது. அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு திருமணத்தின் வாயிலாக இணைக்கப்படுறது. அதற்கு பின்பாக என்ன செய்யறாங்க, அவர்களை மரணம் பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி செப்பரேஷன், லிமினல் ஸ்டேஜ் அண்ட் இன்கார்பரேஷன், இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடைபெறும். ஸோ பிரிஞ்சு போறது, கட்டுப்பாடோட வாழ்றது, அடுத்து வந்து இணைக்கப்படுறது, மறுபடியும் பிரிக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யறோம், ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கு. ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு முறை இருக்கின்றது. அவன் எப்படி இந்த முறையில குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கணும், வாலிப பருவத்தில் எப்படி இருக்கணும், திருமண உறவுகளின் போது அவன் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கடுத்து அவன் பெற்றோராகும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ். அதுல வந்து அவனுக்குன்னு சில சடங்குகள் அங்கே இருக்கின்றது. அதைத்தான் அவங்க வந்து யார் சொல்றா அப்படின்னா இந்த வேன் கின்னப் வந்து சொல்றாங்க. அடுத்து ஆட்னர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1973 இவர் தனது கருத்தை வந்து பதிவு செய்யறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கீ சிம்பிள், தியரி ஆஃப் கீ சிம்பிள்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இதுலதான் நான் சொன்னது, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி அடையாளம், அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, சிலுவை அடையாளம். சிலுவை அப்படிங்கிறது அவர்களுக்குரிய அடையாளம். ஸ்வஸ்திகா, இந்துக்களினுடைய அடையாளம் ஸ்வஸ்திகா. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு இனத்தவர், மதத்தை சார்ந்தவர்களுக்கான அடையாளம். ஒரு நாட்டினுடைய அடையாளம் நேஷனல் பிளாக். ஸோ இதுக்கு வந்து நிறைய இன்னர் மீனிங் இருக்கும். நேஷனல் பிளாகா இருக்கட்டும், கிராஸா இருக்கட்டும், ஸ்வஸ்திகாவா இருக்கட்டும். ஆனா இந்த நேஷனல் பிளாகுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு கலரா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அந்த
இப்ப நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக்னா ஆரங்கள் இருக்கின்றது, அது தர்ம நெறியை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்றோம், ஒரு சிம்பல் தான். அதை வந்து நம்ம என்ன செய்றோம், பொதுவான சிம்பல். இந்த சிம்பலுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது, கலாச்சார பண்பாடுகள் புதைந்து கிடக்கிறது. ஸோ இதை நாம் வந்து விளக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய பாரம்பரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஒரு சிம்பலுக்கும் என்ன இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பலையே வந்து நம்ம என்ன செய்றோம், இப்படி பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், நம்பர் ஒன் வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சம்மரைசிங் சிம்பல், எலாபரேட்டிங் சிம்பல். எலாபரேட்டிங் சிம்பலை ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, கீ சினாரியோன்னு, ரூட் மெட்டாஃபர்ஸ்னு பிரிக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த இந்த சிம்பலை நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது இந்த கீ சினாரியோ அப்புறம் அந்த மெட்டாஃபர்லாம் சொல்லும்போது அது ஒரு ஒட்டுமொத்த அந்த ரூட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இனத்தவர்களுக்கே உடைய அந்த கலாச்சார பாரம்பரியம் இது மற்றவர்களுக்கு இருந்து தனித்துவமாக அவர் பிரிந்து காணப்படுறது. எப்படி அப்படின்னா, அதற்கு ஒன்று எக்ஸாம்பிளா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கீ சினாரியோவுக்கு ராம்லீலாவா சொல்லலாம். ராம்லீலா என்ற ஒரு நாடகம், அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர்கள் எப்படிப்பட்ட அந்த தொழிலை செய்கிற மேய்ச்சல் தொழிலை செய்கிறவர்கள். ஸோ அவர்களுக்கான கருத்து, அந்த ஆக்ஷன், அவங்க ஆக்ட் பண்ணுறது, அந்த ஆக்டர் அப்படின்னா அந்த ஆக்டிங் வந்து அங்கக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. ஸோ அவங்களுடைய நிகழ்வுகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், ட்ரெஸ்ஸில் இருந்து, அவர்களுடைய தொழிலில் இருந்து, உணவுகளில் இருந்து, பயன்படுத்துகின்ற பொருட்கள் இருந்து அனைத்தும் வேறுபடுகின்றது. ஒரு இப்போ ஒரு நம்ம பார்க்குறோம், அதாவது ஆடு மாடு மந்தை மேய்க்கக்கூடிய நம்ம ஆயர்களாக இருக்கட்டும், அதாவது கோபியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். இப்போ கோபியர்கள் எல்லாம் நம்ம எப்படி படம் பிடித்து காட்டுகின்றோம் அப்படின்னா, கையில் வந்து வெண்ணெய் பானை இருக்கலாம், இல்லாட்டி தயிர் மத்து வச்சு கடையிற மாதிரி ஒரு சிம்பல், ஒரு சினாரியோ நம்ம கொடுக்குறோம். ராம்லீலானா ஒரு சினாரியோ கொடுக்குறோம் அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி யுவான்ஸ் பிக்சர்ஸோடைய எத்னோகிராஃபி அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, இந்த சிம்பாலிக் அனாலிசிஸை பற்றி சொல்லுது. சிம்பாலிக் அனாலிசிஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அந்த கலாச்சார பண்பாடுகளை, அவர்களுக்குன்னு ஒரு நெறிகள் இருக்கிறது, அந்த நெறிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது, அந்த வாழ்வாதாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய நடக்கைகளை, செயல்களை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆட்டிடியூடு, அவங்களுடைய பிஹேவியரா இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், இங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சிம்பாலிக் ஆட்டிடியூடு மூலமாக ஒரு மானுடவியல் தத்துவத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கலாச்சாரத்தை நாம் தெளிவாக இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கறது இன்டர்பிரேட்டிவ் தியரி. இந்த இன்டர்பிரேட்டிவ் தியரி சொன்னது யாருன்னா, கிளிஃபோர்ட் கிட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த இன்டர்பிரேட்டிவ் தியரியை சொல்றாங்க. இந்த இன்டர்பிரேட்டிவ் தியரியில ரொம்ப முக்கியமானது, ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இங்கே சொல்றது என்ன அப்படின்னா, ஹிந்து கல்ச்சுரல் சிஸ்டம். ஹிந்து கல்ச்சுரல் சிஸ்டம்னா நிறைய சேக்ரட் திங்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிளேசஸும் இருக்கு. அதாவது புனித சடங்குகள் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, அவர்கள் வழிபாட்டு முறைகள் வேறுபட்டு காணப்படுகிறது. அப்ப இந்து மதம்ன்றது நிறைய விதத்துல பிரிந்து காணப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, ஒரு சடங்கு முறைகள் இருக்கு, ஒவ்வொருற்றுக்கும் ஒரு புனித ஸ்தலங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒரு கல்ச்சுரல் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கணும். ஸோ எதனால இவர்கள் பிரிந்து காணப்படுகிறது, இது எதனால இந்த மாதிரி வழிபாடு, இது எதற்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம என்ன செய்யணும். சில கடவுள்களுக்கு சில வாகனங்கள் என்ன இருக்கும், சில அந்த வாகனங்களை வைத்து கொண்டு கடவுள்களை அடையாளம் கண்டுகொள்கிறோம், அந்த கலாச்சாரத்தை அடையாளம் கொண்டு கொள்கிறோம், அதனுடைய உண்மை தன்மையை நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கல்ச்சுரல் சிஸ்டத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சேக்ரட் திங்ஸ், அப்புறம் அவங்களுடைய பிளேசஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிர்ஸ் அப்படின்றவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, திக் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா கொடுக்கணும். அதாவது ஒரு விளக்கம் நம்ம கொடுக்குறோம்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி ஒரு கோடு மாதிரி சொல்லக்கூடாது, அழகாக மக்கள் மனதில் புரிகிற அளவுல விளக்கத்தை கொடுக்கணும். எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
உறுதியானதா இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னா உறுதியான தேர் வந்தா இவர்கள் இந்த மாதிரியான சடங்குகளை செய்கிறார்கள்னா ஏன் செய்றாங்க, எதற்கு செய்கிறார்கள் என்பதை நாம் அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் இந்த திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்ஃபார்மல் லாஜிக் ஆஃப் எவ்ரிடே லைஃப், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். எவ்ரிடே லைஃப்ல இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் லாஜிக் ஐரோப்பாலையும் சரி, ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லா நாடுகள்லயும் ஒரு சுதந்திர தாகம் இருந்தது. ஸோ அந்த சுதந்திர தாகத்தின் போது மக்களுடைய அந்த மானுடவியல்ல கலாச்சார பண்பாடுகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வரக்கூடிய கருத்து. ஐரோப்பாவில் 16ஆம் நூற்றாண்டுலே ரெனைசான் வந்துருச்சு. ஆனா இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தது ரெனைசான்ற ஒரு கான்செப்ட்? 19வது நூற்றாண்டுல தான் வருது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் மானுடவியல் வளர்ச்சியில ஒரு இனத்தவருக்கு 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு கருத்து முன்வைக்கப்படுது, த ஏஜ் ஆஃப் ரீசன். அது வந்து நமக்கு வந்து 19வது நூற்றாண்டுல தான் நம்மளோட ரெனைசான்ஸ் வந்து இருக்கு, இந்தியன் ரெனைசான்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது த ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னும் போது உங்களுக்கு புரியணும். அதாவது அந்த காலகட்டத்தில் ஏன் எதுக்குன்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கேட்கப்பட்டது. தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஸோ த ஏஜ் ஆஃப் ரீசன். ஸோ எந்த காரணத்திற்காக நாம் எதை எதிர்க்க வேண்டும், எதை வந்து நாம் வளர்க்க வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ரீசன், காரணிகள் நமக்கு வந்து முன்வைக்கப்படுது. அதன் அடிப்படையில மானுடவியல் வளர்ச்சியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. த ஏஜ் ஆஃப் ரீசன், பாசிட்டிவிசம், நம்ம நேர்மறை கருத்துக்களை முன்வைக்கிறது, எதிர்மறை கருத்துக்களை அல்ல. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்காக நேர்மறை கருத்துக்களை வைத்துக் கொள்ளுது, அதான் பாசிட்டிவிசம். உண்மையை மட்டும் ஆத்தன்டிக்கா சொல்றது, துணிவு வேணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஸோ அந்த போஸ்ட் கலோனியல் அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவிசமா இருக்கும், ட்ரூத்தா இருக்கும், ரீசன் இருக்கணும், ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது, அசம்ஷன்ல சொல்லக்கூடாது, நமக்கு தெரிஞ்சதை பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், உள்ளதை உள்ளவாறு அதை வந்து கணக்கு புள்ளியியல் விவரப்படி பட்டியல் கொடுத்து நாம் என்ன செய்யணும், அட்டவணை மூலமாக விளக்கங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அப்பதான் அந்த உண்மை வந்து வெளிவரும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து அப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ நம்மளுடைய கோட்பாடு கிட்டத்தட்ட சயின்ஸ்ல அவங்களுக்குலாம் அவங்க ஒரு விஷயத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி நம்மளும் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், ஒரு சர்வே மெத்தடில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய, ஃபீல்டு ஒர்க்கில் டெமான்ஸ்ட்ரேட், ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கலாம். நம்ம வந்து அதை தெளிவா ட்ரூத்தை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதுதான் ஏஜ் ஆஃப் ரீசன், பாசிட்டிவிசம், ட்ரூத். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோ அமெரிக்கன் சுப்ரமசி. ஆரம்பத்துல அமெரிக்கா யாருடைய பிடியில இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட், அவங்களுடைய ஆதிக்கத்துல இருந்து, காலனி ஆதிக்கத்துல இருந்து. ஸோ அங்க ஒரு மாற்றம் ஏற்படுது. ரெட் இந்தியர்கள் என்று செவ்விந்தியர்கள் என்ற அமெரிக்கர்களை அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, துரத்தி விட்டுட்டு இவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. இவர்களுக்கு உடன் வேலை பார்ப்பதற்கு யாரை அழைத்து வருகின்றார்கள், ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த நீக்ரோஸ் அழைச்சு வராங்க. அப்ப அமெரிக்கால 2 விதமான இன மக்கள் இருக்கிறார்கள். ஒரு இனம் ஒயிட் பீப்புள், ஒன்று பிளாக் பீப்புள். இப்ப இவர்களுக்குள்ள என்ன ஏற்படுகின்றது, அவர்களுக்குள்ள ஒரு ஆதிக்க நிலை ஏற்பட்டு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதில் அவர்களுக்கிடையே சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுது. அதுல அவர்கள் வெற்றியும் காண்றாங்க. இன்றைக்கு அது ஒரு ஒற்றுமையான ஒரு அமைதியான சூழல்ல போய்கிட்டே இருந்தாலும் இன்று அங்கங்க என்ன வருது, பிரச்சனைகள் எழுகின்றது. ஒரு மானுடவியல் கருத்துக்கள்ல அவர்களுடைய காலனி ஆதிக்கத்தினால, அவர்களுடைய கருத்து வேறுபாடுனால ஏற்படுகின்ற மாற்றம், கலாச்சார மாற்றம். அப்ப பாரம்பரியமா கடைபிடித்து வந்ததை விட்டுட்டு உரிமைக்காக பாடுபடும் போது பாரம்பரியம் எல்லாம் அங்கே மறைந்து போகின்றது. அதுதான் இங்க வந்து மறுபடியும் பார்க்கிறோம். நியோ லிபரலிசம், நியோ காலனியலிசம்,
ஸோ இதெல்லாம் வந்து காலனி ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நியோன்னா நான் சொல்லியிருக்கேன் நியூ அப்படின்னு. அப்ப அந்த நியோ புதிய ஒரு லிபரலைசேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு இனம் ஒரு இனத்திலிருந்து பிடிபட்டு கொள்வது, ஒரு ஆதிக்கத்தை அதாவது அந்த கற்கால மனிதர்களுடைய நிலையில பேலியோலித்திக், நியோலித்திக், மீசோலித்திக்னு பிரிச்சுட்டு நம்ம வந்தோம். அதுல நிறைய மக்கள், குறிப்பாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாயன், இன்காஸ், அஸ்டெக்ஸ்ன்னு இருக்கலாம். ஸோ அந்த மக்கள் ஒருத்தரை என்ன செஞ்சிருப்பாங்க, ஆதிக்கம் செலுத்திப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் பிடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்றது. ஆனால் நாளடைவுல என்ன ஆகுது, வேறு ஒரு அது கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு வந்து ஆதிக்கம் செலுத்துவது, வேறு ஒரு நாட்டிலிருந்து வந்து ஆதிக்கம் செலுத்துவது, அவர்கள் பிடியிலிருந்து தங்களை காத்துக்கொள்வது எப்படி, அவர்களுக்கு எதிராக தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றிக்கொள்வது, தங்களுடைய அடையாளத்தை காத்துக்கொள்வது, கலாச்சாரத்தை காத்துக்கொள்வது, இப்படி இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, புதியதாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இங்கே ஏற்படுகிறது. நியோ லிபரலிசம், நியோ காலனிசம், அப்புறம் ஒயிட் மேல் ஃபீமேல் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்னா ஒயிட் பிளாக்கு, மேல் ஃபீமேலு, அப்புறம் வந்து கலோனியல்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் அப்படின்னு வருது. அப்புறம் வந்து சபார்டினேட், ஆதிக்கம் செலுத்துறவங்க, ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள், அடிமைகளாக இருக்கிறவங்க, இப்படி வந்து பிரிக்கப்படுது. அப்போ பை நான் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய நான் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் எல்லாருமே யூரோப்பை வந்து என்ன செய்வாங்க, அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. ஸோ அப்படி எட்வர்டு சைட், தலாலா அசாத், காயத்ரி ஸ்பீவாக், அவங்கெல்லாம் வந்து என்னதான் இருக்காங்க, நான் யூரோப்பியன் ஸ்காலர்ஸாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒயிட் ஃப்ரெட்டர்னிட்டி, மெனி வாய்ஸஸ் கேம் அவுட். அதாவது ஒயிட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா அதாவது வெள்ளை நிற மக்களுடைய அந்த மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை அவர்கள் வந்து என்ன செய்யறது, வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸா. இந்த டாக்ஸா அப்படிங்கிறது அப்படின்னா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வி அக்செப்ட் வித்அவுட் கொஸ்டின். ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஒரு அரசாங்கம், ஒரு நிறுவனமோ ஒரு விஷயத்தை புதிதாக நம்மளுக்குள்ள கொண்டு வருது, ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, இதை நாம் அப்படியே என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்றது. ஏன் எதற்குன்னுலாம் கேள்வி கேட்காம அதை நம்ம என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்வது. ஸோ கலோனியல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ட்ரைபு, வைல்ட் லைஃப், அடுத்து மாடர்ன், ட்ரெடிஷ்னல். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ட்ரைபலாக இருந்தவங்க வைல்ட் லைஃப், அப்புறம் மாடர்னுக்குள்ளே வரோம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நம்ம என்ன செஞ்சுட்டே வரோம், அந்த மானுடவியல்ல சில பண்பாடுகளை பாதுகாத்து வருகின்றோம். அடுத்து ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஒயிட் மேல் சென்ட்ரிக் டிசிப்ளின். இதில் இங்கே வந்து மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த ஒயிட் பிளாக்கு, அதில் ஒயிட்டு பீப்புள், பிளாக் பீப்புள், அவங்களுக்கு இடையில இருக்கிறது. விமன்னே எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் வந்து அவங்களுக்கு இடையிலேயும் இனவெறி வந்து ஒரு தடையாக இருக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இப்போ மேல் சென்ட்ரிக்கு, ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆண்கள் வந்து அவர்களுடைய செயல்கள் வந்து தடையா இருக்கு. ஒரு குடும்பம், ஒரு டொமஸ்டிக் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மையான பணியை செய்பவர் யாராக இங்க இருக்கிறார்கள் அப்படின்னா பெண்கள். ஆண்கள் வந்து தங்களுடைய அதாவது புற தொழில்களை மட்டுமே செய்து கொண்டு வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பணிகளை யார் மீது சுமத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் மீது சுமத்துகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியில், ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஒரு குடும்பத்தில் பெண்களும் ஆண்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கல்வி என்பது யாருக்கு அளிக்கப்படுகிறது, ஒரு ஆணுக்கு அளிக்கப்படுகிறது, பெண்ணுக்கு அங்க மறுக்கப்படுகிறது. அதாவது நிதி பற்றாக்குறை காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக யாருக்கு அது மறுக்கப்படுகிறது, பெண்ணுக்கு மறுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிலைகள்ல நம்ம வந்து ஒரு பெண்ணினுடைய ஆளுமை திறன், அவருடைய மேம்பாடானது பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது, உறுதி செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை மையமாக வைத்து
மானுடவியல் கலாச்சாரத்துல சமூகத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்களை பற்றி ஒரு சில தத்துவங்களை கோட்பாடுகளை தருபவர் தான் யார் அப்படின்னா இந்த அபுல் லாகாட். இந்த அபுல் லாகாட் வந்து அவருடைய கிரிட்டிக்கல் அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து பெண்ணினத்தினுடைய சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. அடுத்து மார்கரெட் மீட் அப்படிங்கிறவர் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் விமன் அப்படிங்கிறத பத்தி அவங்க எழுதுறாங்க. அவர் எழுதுனது வந்து செக்ஸ் அண்ட் டெம்பரமெண்ட் இன் 3 primitive societies. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, 3 பழங்குடி மக்களுடைய சமூகத்தை ஆய்வு செய்து அடிப்படையில் அவர்களுடைய பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு, பெண்கள் எப்படி ஆண்களுக்கு ஒரு அடிமைகளாக அவர்களுடைய ஆணினுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே தள்ளப்படுது. அவங்கதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, குடும்பத்துக்கும் சரி, அந்த ஆணுக்கும் சரி, அந்த சமூகத்துக்கும் சரி. ஒரு பெண்ணானவள் அதாவது நர்ச்சரிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நர்ச்சரிங், கேரிங் அண்ட் ஷேரிங், இந்த 3 வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு செய்யறவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட், மிடில் கிளாஸ், எலைட் அப்படின்லாம் நம்ம சமூகத்தை பிரிக்கிறோம். அதுலயும் இதுல வந்து இந்த பெண்ணியம் வந்து பெண்ணியத்துல பெண்களுடைய உரிமைகள் சில மறுக்கப்படுகிறது. அதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, போராடுறாங்க. பழைய கோட்பாடை விமர்சிக்கிறது. இந்த ஃபீல்டு ஒர்க் ட்ரெடிஷன்ல நம்ம முதல்ல எதை வந்து கிரிட்டிசிசம் பண்றோம் அப்படின்னா பழைய கோட்பாடு. நம்ம பார்த்த கிளாசிக்கலா இருக்கிறோம், கிளாசிக்கல் தியரி. அதுல மெயினா இருக்கிறது இந்த ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜி. ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜி உட்கார்ந்த இடத்துலயே ஃபீல்டு ஒர்க் செய்யாம டெஸ்க் ஒர்க் மட்டும் பண்ணி அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட பத்தி சில குறைகளை அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஃபீல்டு ஒர்க் ட்ரெடிஷன் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பத்தி சொல்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீல்டு ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கினுடைய ஹிஸ்ட்ரியை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப், இதில் வந்து சில வல்லுநர்கள், அதில் ஆல்ஃப்ரட் ரெஜினால்ட் ராட்கிளிஃப் அப்படிங்கிறவருடைய கருத்து இங்கே வைக்கப்படுற, ராட்கிளிஃப் ப்ரவுன் அண்ட் ப்ரௌனிஸ்லா காஸ்பர் அவருடைய கருத்து, மெலினாஸ்கி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மெலினாஸ்கியோடைய கருத்து. அடுத்து வந்து ஃபீல்டு ஒர்க் இன் 21st century, 21st centuryல இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க் மெத்தட் என்ன, அதனுடைய அமைப்பு என்னன்னு அடுத்த பாடத்துல பார்ப்பீங்க. எத்திக்ஸ் இன் ஃபீல்டு ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரடக்ஷன்ல இதுல என்ன கொடுத்தப்படுன்னா இந்த பழைய முறையானது எப்படி இருந்தது, ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்கும்னு. அப்சர்வேஷனல் கம்பேரிட்டிவ் ஜெனரலைசிங் சயின்ஸ். ஃபீல்டு ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்றது, கம்பேர் பண்றது, ஜெனரலைஸ் சயின்ஸ், கிட்டத்தட்ட சயின்ஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றது தான் ஃபீல்டு ஒர்க். நம்ம உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்தருடைய கருத்துக்களை நாம் படித்து அறிந்து நாம் எழுதுவது தவறான ஒரு கருத்து. இப்ப நம்ம எதற்குள்ளாக வர வேண்டும் அப்படின்னா களப்பணியில் மூலமாக சர்வே எடுக்கிறதுக்கு, அதாவது புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்பு வாயிலாக ஒரு இனத்தை பற்றி ஒரு சமூகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதன் வாயிலாக அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை, உள்ள இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை நாம் என்ன செய்யலாம், திறனாய்வு செய்யலாம். இதற்கு முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் சொசைட்டி. ஒரு சமூகத்துல ஒவ்வொரு சமூகத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. அது எப்படி செயல்படுகிறது, அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் நம்ம இங்க வந்து திறனாய்வுக்கு உட்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயாஸ், அதை நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மானுடவியல்ல எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஆய்வுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பார்க்கறது இந்த கருத்துவியல் மட்டும்தான். அதாவது நம்ம அப்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டி, பொருள் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த பொருளின் அடிப்படையில் மட்டுமே நாம் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். நாம், நமது, எனது அப்படின்ற கருத்துக்கு அங்க இடம் கிடையாது. நம்மளுடைய சொந்த கருத்துக்களுக்கு அங்கே வழி கிடையாது. நாம் எதை பேச வேண்டும் அப்படின்னா சமூகத்தின் பார்வையில் ஒரு பொதுவான கருத்துக்களை நாம் மக்களுக்கு
அறிவிக்க வேண்டும். அது அந்த ஆய்வின் அடிப்படையில தான் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ பயாஸ் வேணாம், எக்ஸாகரேஷன் வேணாம், உள்ளதை உள்ள மாதிரி ஆத்தென்டிக்கா சொல்லணும். என்ன செய்யக்கூடாது, எக்ஸாகரேஷன் வரக்கூடாது, ஒரு சார்ந்து பேசக்கூடாது. நாம் எந்த இனத்தையோ மதத்தையோ சார்ந்தவராக இருந்தாலும் நம்ம வந்து நியூட்ரலா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு சார்ந்தோ இல்ல மற்றவர்களை குறை கூறியோ நம்ம பேசக்கூடாது. நம்மளுடைய ஆய்வு, நம்மளுடைய கோட்பாடு ஒரு சார்ந்து இருக்கும். ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம் இருக்கும். சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ள வகையில இது இருக்க வேண்டும். அதாவது பாமர மக்களும் நம்மளுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள வகையிலும் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.